கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம். ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது பாஸு. ஆடுனீங்கன்னா இந்த மாதிரி தான் நிலைமை வரும். இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான் பிரதமரை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ அவருக்கு ஒரு நிலைமை வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நேற்று தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. இதில் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தானை ரொம்ப ஈஸியாக வந்து வீழ்த்திட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் எல்லாரும் பாகிஸ்தான் பிரதமரை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரதமர் பேசின பேச்சு அப்படி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுறோமோ இல்லையோ, எங்களுக்கு இந்தியாவை வீழ்த்துறது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எய்மே. அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன்? பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கேன். ரிஸ்வானுக்கெலாம் ஒரு பெரிய டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் எங்களோட பிளேயர்ஸு இந்தியாவுக்கு எதிராக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்துவாங்க அப்படின்னு மனசை கனவு கண்டுட்டு இருந்தாருங்க. ஆனால் நம்ம இந்தியா என்னென்னா பாகிஸ்தானை கொசு அடிக்கிற மாதிரி அடித்து ரொம்ப ஈஸியாக வந்து வீழ்த்திட்டாங்க. இப்போ இதனால தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? பிரதமர்னா பிரதமர் மாதிரி இருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு போட்டியாக பார்க்காம இதில் இந்தியாவை வீழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் ஓவராக ஆடினீங்களே, இப்போ உங்களுக்கு என்ன நிலைமை வந்துச்சு பார்த்தீங்களான்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் சனிக்கிழமை ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காருங்க. அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன தெரியுமா பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு? என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் இந்தியாவை வீழ்த்தியே தீருவோம். நாங்கள் மட்டும் இந்தியாவை வீழ்த்தலை, என் பேர் ஷெபாஸ் ஷெரீஃப் கிடையாது, என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன்னு சொல்லி மேடையை டப்புன்னு அடித்து பேசினாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்போ பாகிஸ்தான் பிரதமருக்கு கொஞ்சமாவது நியாயம் தர்மம் வேணாமா? இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமு இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்கோ ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நம்மளை வந்து வீழ்த்திடலாம். அது வந்து ஒரு சாத்தியமான விஷயந்தான். ஆனால் பாகிஸ்தான் இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலைமையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ள முடியுமா? என்னப்பா பாகிஸ்தான் பிரதமர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறாரு. இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ பேராசை இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே பாகிஸ்தான் பிரதமரை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலேயும் ஒரு நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னா இன்னொரு நாடை கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியானாலே அவங்க ஒரு ப்ரெஷராக வந்து எடுத்துக்கிறாங்க. இந்தியாவை புண்ணுக்கு தள்ளணும், இந்தியா ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கினா அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் வாங்குவோம், அதுக்கு ஈக்குவலாக நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியாவை அவங்க தாங்க வந்து ஒரு த்ரெட்டாகவே வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கேஷுவலாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை ஒரு பெரிய ப்ரெஷராக எடுத்துக்கிறனால தான் அவங்களால ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்ச்சில் கூட இந்தியாவை ஈஸியாக எதிர்கொண்டு அவங்களால வின் பண்ண முடியறதில்ல. இதே அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண மேட்ச் தானப்பா, எல்லா டீமும் கூட விளையாடுற மாதிரி தான் இந்தியா கூட விளையாடுறோம் அப்படின்னு அதை ஒரு போட்டியாக பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இந்தியானாலே ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறனால தான் தொடர்ந்து தோல்விகளை வந்து சந்திக்கிறாங்க. இனிமேலாவது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.